வெல்கம் பேக் டு கோஜோ சென்சை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மூன் இஸ் பியூட்டிஃபுல் சீசன் 1 எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் லைக் பண்ணீங்கன்னா தான் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வர பேசாமல் எபிசோடுக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஸோ ஸ்கூல்ல இருந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். ஸோ நேத்து லவ் வேற சொல்லியிருப்பானா, நம்ம ஹீரோயின பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஒரு மாரி ப்ளஷ் ஆகுது. ஏன்னா வந்து ஆன்ஸர வந்து அப்பயே பண்ணல. கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. இங்க டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு, சரி ஓகே இப்ப செக் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லார் பேக்லயும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டீச்சரும் வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு, "ஃபோன்ஸ் நாட் அலோவ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஃபோன் வந்து இருக்கா இல்லையான்றத வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருட்டுத்தனமா எப்படியோ எடுத்துட்டு வந்துடுறானுங்க போல இருக்கு. இங்க ஒரு பொண்ணு என்னன்னா, "நான் அண்டர்வேர்ல வச்சு கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, பசங்கலாம் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கானுங்க. இங்க வந்து சிப்ஸ் பாக்கெட்குள்ள கொண்டு வந்திருக்கான் அவன் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஸோ அப்ப டோக்கியோ வந்திருக்காங்களாம். ஸோ டோக்கியோல வந்து பயங்கரமா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட்டா வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ்லாம் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்களாம். இங்க நம்ம ஹீரோயினும் அவளோட குரூப் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க எல்லாருமே ஒரு அதாவது ஃபார்ச்சூன் மாரி ஒண்ணு வாங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து லவ்ல வந்து சக்சஸ் நடக்கும் அப்டின்ற மாரி போட்டிருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் தனியா வந்து ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லி வரும்போது, இந்த சின்னாட்சு அந்த பொண்ணு வந்து வராளா. ஸோ அவ வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஸோ எங்க டீமுக்கு வந்து ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்க்குறேன் அப்டின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வரும்போது சின்னாட்சு அவகிட்ட பேச போகும்போது, நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாளா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பேசுறத பார்த்து அவளுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுதா. அப்டியே பின்பக்கமா போயிர்றா. நம்ம ஹீரோவும் அத நோட்டீஸ் பண்றான். இப்ப வந்து நைட் ஆயிடுச்சா. ஸோ எல்லாருமே ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கும்போது, எதனா பீட்ல இருக்க மாரி தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெயிட் மிஷின்ல ஒரு பொண்ணு வெயிட் பார்த்துட்டு ரொம்ப வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கு. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன ஹீரோயின் இன்னும் மெசேஜே பண்ணாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பார்த்தா டீச்சர் வந்து செக் பண்ணிட்டு போறாங்களா. போனதுக்கப்புறம் இவங்கலாம் வந்து சிப்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு யார் மேல லவ் இருக்கா? அது கீரா தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்ல வரும்போது, கரெக்ட்டா வந்து பசங்கலாம் வரானுங்களா. சொல்ல வந்துட்டு, என்னம்மா பண்றீங்க? நாங்க வேணா கம்பெனி குடுக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாரி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாமான்னு பார்க்குறான். பட் இருந்தாலும் கேட்கறக்கு அவனுக்கு தோண மாட்டேங்குது. கரெக்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன வேற புடுங்கி விட்டுறானுங்க. புடுங்கி என்னடா பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ற அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ டக்குன்னு புடுங்கிட்டு வெளில வந்துடுறானா. வெளில வந்துட்டு இந்த மாரி 12 மணிக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுறான். கரெக்ட்டா டீச்சரும் வந்து ஃபோன புடுங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப மார்னிங்கும் ஆயிருது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஸோ எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இந்த மாரி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது? அப்படி இவங்க கேங்ல ஒரு பொண்ண வந்து காணாமா. ஸோ தனியா போயிட்டான்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, அவங்களும் சரி ஓகே போலாம் அப்படின்ற மாரி போறாங்க. இங்க நம்ம ஹீரோ வேற சொல்லியிருப்பானா. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ஸோ எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்களா. இப்ப இவங்களும் வந்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து கீழ உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஸோ வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன வேலை அப்படின்னு, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போறாளா. ஸோ தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த மாரி எனக்கு கொஞ்சம் தனியா போ வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லும்போது, அவங்களும் சரின்னு புரிஞ்சுகிட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் வேகமா ஓடி போயிட்டு, நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் போடுறோம் நம்ம ஹீரோக்கு. ஆனா ஃபோன் தான் சார் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மெசேஜ நம்ம ஹீரோ ஆப்வியஸா பார்த்திருக்க மாட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வரலையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிருப்பான். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஸோ எந்த இடத்துலயுமே காணோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோயின கிராஸ் பண்ணி போயிருக்கான். சினாட்சு போயிட்டு இருக்கா. ஸோ இவகிட்ட வேணா நம்பர் கேட்போமா? நம்மகிட்ட ஃபோன் இல்ல. அவ கண்டிப்பா நம்பர் வச்சிருப்பா. சரி தயங்குனா வேலைக்கு ஆகாது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ இங்க வந்து சினாட்சு வந்து ஒரு ஓரமா வந்து நிக்கிறா கடையில வந்துட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு, "எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்து "என்ன இவ்ளோ ஈரமா இருக்கன்னு" தொடச்சு விட்டுட்டு இருக்காளா. ஸோ அப்படி இருக்கும்போது, "உன் ஃபோன் மட்டும் தர முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! அவ நம்பர் வேற எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த மாரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, "நீ அக்கானோட நம்பர் தானே தேடி வந்திருக்க. எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளே வந்து ஃபோன் போட்டு குடுக்குறா அக்கானைக்கு. "ஏய் அக்கானே நான் தான். இந்த மாரி என் ஃபோன் வந்து சார் கிட்ட மாட்டிக்கிச்சு" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்றதுக்கு ஒரு இடத்த சொல்லி, 2 பேரும் இப்ப மீட் பண்ண வராங்களா. நம்ம ஹீரோ வந்து நனைஞ்சுட்டே வரான். இங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு, "ஸோ நீ வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்க. நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதுவும் இல்லாம நீ எதுக்கு சின்னட்ஸோட ஃபோன்லேருந்து கால் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கறா. "நீங்க 2 பேரும் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, இல்ல. என்னோட ஃபோன் வந்து ஆக்சுவலா சார் கிட்ட மாட்டிக்கிச்சு நேத்து நைட்டு. அதனால தான்" அப்படின்னு சொல்லும்போது, "பட் இருந்தாலும் நீங்க அவ்வளோ க்ளோஸா இருக்க வேணாம்ல" அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்றா. இவ பொசெசிவ் ஆகுறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஹேப்பியா தான் இருக்கு.
பிகாஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஸோ பொசசிவ் வருதுன்னா, அப்பனா அந்த பொண்ணுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து ஆமா லவ் பண்றேன். அவன லவ் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து அவளும் சொல்லிர்றாளா. ஸோ யாஹ்! ஃபைனலி இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எபிசோட்ல இருந்து. ஸோ இந்த ஒரு எபிசோட் இங்கேயே முடிக்கப்படுது கைஸ். ஸோ இந்த எபிசோடு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ லைக் வந்து பண்ணீங்கன்னா நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நம்மளும் நெறையா வீடியோஸ் வந்து போடுவோம். அதனால மறக்காம லைக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த ஒரு கதை வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்றதுனால ரொம்ப நார்மலா தான் போகும். பட் இருந்தாலும் கதைய வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு அனிமைய நான் போடுறேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து லவ் அனிமே தான் மேக்ஸிமம் இல்ல ஃபுல்லாவே அதான் போடுவோம். ஸோ அதனால தான் மெயினா இத போடுறேன். பிகாஸ் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இத ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அனிமே மாரி இருந்துச்சு. அதனால வந்து இத நான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமேலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே அ சைலன்ட்டா போயிட்டுருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால அந்த மாரி அனிமேஸ்லாம் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாரி அனிமேஸ் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் எல்லாமே பார்க்க தான் செய்றேன். அதனால வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.